ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃபிக் ஜினி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் வெட் கிளாஸ் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து கிளியராக எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணியாக இருக்கிற கிளாஸில் நம்ம விரலை வச்சு எழுதுனா என்ன எஃபெக்ட் வருமோ அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் போடுற மாதிரி பார்த்துருக்கலாம். இது ஒரு சிம்பிளான எஃபெக்ட்டு, நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃபோட்டோவை ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை நான் சொல்கிற ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் கொடுக்குற ஸ்டோக் இமேஜஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒண்டி தான் ட்ரை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபோனில் இருக்கிற எந்த ஒரு எடிட்டிங் ஆப்ஸ், எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபோனில் பிக்சார்ட் முதலிய என்ன ஆப் இருந்தாலும் இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டாவே நீங்கள் எந்த ஒரு டிவைஸ்லையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஃபோட்டோஷாப் வந்து நம்ம தமிழில் தான் சொல்லிக் கொடுக்குறோம், தமிழ் டியூட்டோரியலோடு தான். இதை வந்து நம்ம இங்கிலீஷ்லையோ இல்லை அதர் லாங்குவேஜ்லையோ சொல்லிக் கொடுக்கல. தமிழ் எனக்கு தெரியும், தமிழில் வந்து கொஞ்சம் தான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்க கூட பார்க்குற அளவு கூட நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோ வியூவர்ஸோ அவ்வளோவா இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸான உங்ககிட்ட தான் நான் இது சொல்ல முடியும். யாரெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் மேலே அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ நம்ம சேனலை பற்றி ஜஸ்ட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கே நம்ம சேனலை பிடிக்கும், பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களால் முடியும், நம்ம சேனலை கொஞ்சம் வளர்த்து கொண்டு ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கும் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வாட்டர் டெக்ஸ்சரோட ஒரு வெட் கிளாஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்டோக் இமேஜ், அதாவது வந்து பின்னாடி அந்த கிளாஸுக்கு பின்னாடி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோக் இமேஜ் எடுத்துக்கிறோம். நான் வந்து ஒரு ஜோக்கர் இமேஜ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது ஜஸ்ட்டு சாஞ்சா மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கிளாஸில் வந்து கரெக்டாக விழும். அதுக்காக வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது ஜஸ்ட்டு சாஞ்சா மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கிறோம். 3 காப்பீஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோக்கும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு லுக்கு கிடைக்குன்றதுக்காக வந்து நான் ஒரு ஓவரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓவரி ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போகிறதுக்காக ஓவரின்றதை செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட் லைட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன். இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி கிடைக்கும் ரிசல்ட்டு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இதை மூணுமே ஒரு ஃபோட்டோவில் ட்ரை பண்ணும்போது அதோட அவுட்புட்டு எப்படி வருன்றத ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நல்லா கர்சிவாக வரும். இதை நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சைன் போடுற மாதிரி அந்த உங்கள் சைன்லாம் வேணும்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து ஒய் ஸோ சீரியஸ், அவரோட ஃபேவரட் டைலாகான ஒய் ஸோ சீரியஸ் அப்படின்ற ஒரு வேர்ட்ஸ் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹைடாக இருக்கிறத அன்ஹைட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நார்மல்லேருந்து சாஃப்ட் லைட் கொடுத்து பாருங்கள். சாஃப்ட் லைட்டு செட் ஆகலைன்னா ஓவரையும் செட் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு கரெக்டாக அந்த இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும், அதுக்காக வந்து நான் சாஃப்ட் லைட் கொடுத்துக்கிறேன். ஒரு ஃபோட்டோக்கு சாஃப்ட் லைட் செட் ஆகலைன்னா
ஓவரியே கொடுத்து பாருங்கள், நல்லா செட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண 2 அந்த டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம மெர்ஜ் பண்ண முடியாது. அதுக்காக முதல்ல வந்து நம்ம ரிட்ரைஸ் லேயர் அதை கொடுத்துட்டா தான் நம்ம வந்து மெர்ஜ் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன் மாதிரி. ஏன்னா வந்து ஒரு டெக்ஸ்சரை வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ண முடியாது. அது முதல்ல வந்து ரிட்ரைஸ் லேயர் பண்ணிவிட்டு 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுங்க. கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா என்னென்ன வார்த்தை நம்ம டைப் பண்ணுமோ அதெல்லாம் வந்து செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஆட் மாஸ்க், இதில் வந்து நீங்கள் ஆல்ட்டியோ இல்லை வந்து கண்ட்ரோல்லையும் நீங்கள் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அந்த குரூப் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் மாஸ்க்கை கொடுத்துட்டிங்கனாவே அந்த இடத்த ஒண்டி கரெக்டாக பிளாக் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த கிளாஸில் எழுதுன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஒன்றும் நல்லா பிரைட்டாக தெரியறதுக்காக நான் வந்து அந்த நம்ம வார்த்தை எழுதுறதுக்கு மேலேயே வந்து நம்ம சாஃப்ட் லைட்டு கொடுத்துருவோம். ஒன்றும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், அவ்வளோதான். இது கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்கு தான் நம்ம அந்த டெக்ஸ்சருக்கே வந்து சாஃப்ட் லைட் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த தண்ணி லைட்டாக அதுலேருந்து ஸ்வெட் ஆகிறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இன்டர்நெட்லேருந்து நிறைய இந்த மாதிரி ப்ரெஷஸ் கிடைக்கும். அதாவது வந்து வாட்டர் ட்ராப்ஸ் ப்ரெஷஸ்னு நீங்கள் சர்ச் பண்ணாவே கிடைக்கும். வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துலாம் வேணுமோ ஜஸ்ட் அந்த இடத்துலாம் ஜஸ்ட் ஒரு பிளேஸ் கொடுத்துட்டு வந்துடுங்க. இதுக்கு அந்த நியூ லேயரை யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா வேணான்னும் போது நம்ம அதை டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே டெக்ஸ்ட்டு இதுலேயே நீங்கள் பண்ணும் போது வந்து நல்லா இருக்காது. நானாக அதிலே பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் ரொம்ப விருப்பமாக கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.